ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நான் வந்து க்ரௌட்1ஓட பிளான் உங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. ஸோ க்ரௌட்1 வந்து இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் போயிட்டுருக்கு இந்தியாவில் அண்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஸோ டாப் 10 பிஸ்னஸ் இந்த வேர்ல்டில் வந்து க்ரௌட்1 நம்பர் 4th இருக்குதுங்க. ஸோ த ரீசன் பிஹைண்ட் தட் இஸ் வி பீப்புள். நம்ம இன்றைக்கி பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுறதுனால தான் வந்து இன்றைக்கி இந்த லெவலில் கொண்டு போயிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம டீமில் வந்து பார்த்திங்கன்னா தெர் ஆர் க்ளோஸ் டு 4,000 மெம்பர்ஸ் இருக்காங்க இன்றைக்கி நம்ம டீமில் மட்டுமே இந்தியாவில். ஸோ அதனால் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் இட் சிம்பிள் அண்ட் எக்ஸ்பிளைன் யூ பீப்புள் அபவுட் தி பிளான். இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஐல் பி ஷோயிங் யூ த கம்ப்ளீட் பிளான். இது வரைக்கும் க்ரௌட்1ல வந்து என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம் அண்ட் வாட் இஸ் த பிளான் இஸ் ஆல் அபவுட் கம்ப்ளீட் திங் நம்ம பார்க்கலாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஹோம் பேஜ் ஆஃப் க்ரௌட்1. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யூ கேன் டவுன்லோட் இட் ஆன் ஆப் ஸ்டோர் அண்ட் கூகுள் ப்ளே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு லாகின் அண்ட் ஷோ யூ. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். ஓகே, ஸோ நான் லாகின் பண்ணுறேங்க. ஸோ லாகின் பண்ணோன்னா திஸ் இஸ் மை பேக் ஆஃபீஸ். ஸோ நான் இப்போதைக்கு மேனேஜர் 3 ஸ்டாராக இருக்கேன். ஸோ என்னுடைய நேம், நான் என்ன நெட்வொர்க் லெவலில் அடுத்த நெட்வொர்க் லெவல் போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எவ்வளோ எஃபர்ட் போட்டால் போதும் அப்படின்றது இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நியூஸ் செக்ஷன் இப்போ புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த டெவலப்மெண்ட்டு. ஓகேவா? என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ், அப்புறம் என்னுடைய பொட்டன்ஷியல் போனஸ் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ நான் என்ன பேக்கேஜில் இருக்குன்றது மேலே போட்டிருக்கு பாருங்கள். கரண்ட் பேக் வந்து நான் டைட்டானியமில் இருக்கேன். ஸோ டைட்டானியம் ப்ரோ வந்து அப்கிரேட் பண்ணுமான்னு கேட்குது. இப்போ என்னுடைய ஸ்ட்ரீம்லைன் போனஸ் வந்து என்ன லெவலில் இருக்குங்கிறது இருக்குது. நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னுடைய ஸ்பான்சர் லிங்க்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் கேலண்டர். க்ரௌட்1ல வந்து குளோபலாக என்னென்ன ஈவெண்ட்டில் நடத்துகிறாங்களோ அந்த ஈவெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். இது என்னுடைய க்ரூஸ்க்கான ப்ராக்ரஸுங்க. ஸோ க்ரௌட்1ல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டேரக்டர் 1 ஸ்டார்ன்ற லெவல் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அவங்க ஒரு லக்ஸுரி விஐபி க்ரூஸ் வந்து ஆட்டமில் ரெடி பண்ணுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா செப்டம்பர் அண்ட் அக்டோபர் 2020 வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ப்ராக்ரஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட்1 கார்டு வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. விசா கார்டு மாதிரி க்ரௌட்1 கார்டு. ஸோ அந்த கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் டேரெக்டாக அதில் லிங்க் ஆகிடும் அண்ட் யூ கேன் வித்ட்ரா தி அமௌண்ட் ஃப்ரம் எனி ஏடிஎம். அதுதான் விஷயம். இது பார்த்திங்கன்னா சில வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்குங்க. அண்ட் க்ரௌட்1ஓட ஃபர்தர் ஈவெண்ட்ஸ், என்னோடய ஸ்ட்ரீம்லைன் போனஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சம் பேர் எனக்கு கீழே ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் ஜாயின் பண்ணி இந்த 4 monthsல எனக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 20 lakh மெம்பர்ஸ் இருக்காங்கங்க. இது லேட்டஸ்ட்டு சைனப்ஸ். ஸோ இதுதான் வந்து ஹோம் பேஜ். கடைசியாக பாருங்கள், கீழே இருக்கிறது தான் வந்து இதுதான் ஹெட் ஆஃபீஸ். ஸோ வந்து இது நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்குது. மேட்ரிட் ஸ்பெயினில் இருக்குங்க. டேக்ஸ் ஐடி நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்க, இப்போ இதுதான் வந்து க்ரௌட்1ஓட ஒரு பேசிக் விஷயம். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி படி நம்ம மூவ் பண்ணலாம் அந்த ப்ரெசன்டேஷனை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஓரியன்டேஷன் செஷன் தான். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஸோ க்ரௌட்1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ க்ரௌட்1 இஸ் அ ஆன்லைன் கேமிங் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜாக லான்ச் பண்ணி ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2019 வந்து இட் வாஸ் லான்ச்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 15, 2019 தான் வந்து இந்தியாவில் லான்ச் ஆச்சுங்க. அதாவது ப்ரீ லான்ச் ஸ்டேஜ்லேருந்து லான்ச் பண்ணது வந்து நவம்பர் 15 தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ நான் ஜாயின் பண்ணது நவம்பர் 19 ஜாயின் பண்ணேன். அண்ட் இன்றைக்கி வந்து நான் மேனேஜர் 3 ஸ்டாராக இருக்கேன் இந்த லெவலில். ஸோ தட் இஸ் தி இன்ட்ரடக்ஷன். அண்ட் இந்த கம்பெனி வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் கேமிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் செக்டர். ஸோ இன்றைக்கி உலகத்தில் வந்து எந்த ஒரு செக்டர் வந்து சந்தோஷமான செக்டர்னு பார்த்திங்கன்னா கேமிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் தான். மற்ற எல்லா செக்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா லாஸஸ் இருக்குது, நிறையா பிரச்சனைகள் இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் கேமிங் வந்து ஸ்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து பெரிய ஒன்றும் லாஸ் உங்களுக்கு இருக்காது. ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் இருக்கும். லாஸ் ஆச்சுனாலுமே வந்து தெரியாது. அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு இன்றைக்கி. ஸோ மக்கள் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் வந்து அந்தளவு இல்லை. பட் வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்டார் வந்து ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டிவான செக்டாராக இருக்குங்க இன்றைக்கி. ஸோ கேமிங் பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ க்ரௌட்1 வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த கேமிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் செக்டார். அதுதான் நான் சொல்ல வரேன். அண்ட் இந்த செக்டார் நான் சிம்பிளாக இப்போ உங்களுக்கு இந்த க்ரௌட்1 பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி இந்த கேசினோஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா வேர்ல்டில், அந்த கேசினோஸில் வர ப்ராஃபிட்டில் உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுத்துட்றாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் போய் லாஸ் வெகாஸில் போயிட்டு கேம் விளாண்டு ப்ராஃபிட்டு நீங்கள் வாங்குவீங்களா என்னன்றது எனக்கு தெரியாது. பட் அந்த லெவல் போய் செலவு பண்ணி விளையாடுறதுக்கு நீங்கள் க்ரௌட்1ல ஒரு மெம்பர்ஷிப் பேக்கேஜ் போட்டுட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
க்ரௌட் ஒனில் வர ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஒரு 5% ஷேர் வந்துடும். இதுதான் விஷயம். 5% கிடையாது, இதில் நிறைய இருக்குது. நான் லெவல்ஸ் போக போக உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் க்ரௌட் ஒன். அவ்வளோதான். சரி, இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த கீழே இருக்க வேர்டிங்ஸ் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ க்ரௌட் ஒன் இஸ் an ஆன்லைன் நெட்வொர்க்கிங் பிஸ்னஸ் wherein you would be getting a share from the company profit like a gaming profit மந்த்லி இஃப் யூ பிகம் ஏ ஷேர் ஹோல்டர். நம்ம கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கம்பெனியில் இருக்கிற ப்ராஃபிட்ஸில் நம்மளுக்கும் பங்கு இருக்குது. இதுதான் வந்து பேசிக் பிளான். ஸோ த கம்பெனி ஹேஸ் இட்ஸ் ஆஃபீஸஸ் இன் துபாய், ஸ்பெயின், சவுத் ஆஃப்ரிக்கா எக்ஸெட்ரா. ஸோ பேக் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் இருக்குங்க. அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய டீமை நம்ம சென்ட் பண்ணி அங்கே பார்த்தோம். அண்ட் வி ஹேவ் an ஆஃபீஸ் இன் துபாய். இப்போ கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது, ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது, அண்ட் ஸ்பெயினில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹெட் ஆஃபீஸும் இருக்குது. கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க மேட்ரிட்டில். ஸோ தட் ஆல்சோ யூ கேன் கெட் தி அட்ரஸ் ஃப்ரம் கூகுள். அண்ட் ஸோ க்ரௌட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a 5-minute ஆன்லைன் பிஸ்னஸ் அண்ட் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் இன் கேமிங் இண்டஸ்ட்ரி இந்த இயர் 2020. ஸோ 2020 வர ஒரு பிரபலமான இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஒன் ஆஃப் தி கிரேட் இண்டஸ்ட்ரி. ஸோ மிஸ்டர் ஜொஹான் வோன் ஹோல்ஸ்டீன் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சிஇஓ. அண்ட் இது இல்லாமல் ஜொனாஸ் எரிக் வெர்னர்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் வந்து கம்பெனியோட டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் பர்சன்ஸ், கம்பெனியோட போர்ட் பர்சன்ஸ். அண்ட் வெரி ரீசெண்ட்லி வி ஹேட் அ கால் வித் த மேனேஜ்மெண்ட். ஸோ தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ். இன்றைக்கி கம்பெனி வந்து இன்றைக்கி நம்ம இந்தியாவில் வந்து இந்த லெவல் க்ரோ இருக்குன்னா தே ஆர் கிவன் அ குட் சப்போர்ட் டு அஸ். ஓகேவா? ஓகே. ஸோ கம்மிங் டு தி பேக்கேஜஸ், நம்ம க்ரௌட் ஒன்ல வந்து பார்த்திங்கன்னா 5 முக்கியமான பேக்கேஜஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேக்கேஜ். ஒயிட் பேக்கேஜோட ரேட் வந்து நான் போடலை. ஒயிட் பேக்கேஜோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 99 யூரோஸ். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. பிளாக் பேக்கேஜோட ரேட்டு 299 யூரோஸ். கோல்டோட ரேட் வந்து 799 யூரோஸ். டைட்டானியமோட ரேட் வந்து 2499 யூரோஸ். அண்ட் டைட்டானியம் ப்ரோவோட ரேட் பார்த்தீங்கன்னா 3999 யூரோஸ். இப்போ ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது நார்மல் ரேட் பார்த்தீங்கன்னா 4499 யூரோஸ் வரும். இப்போ கம்பெனி ஹஸ் கிவன் அன் ஆஃபர் அண்ட் இட்ஸ் த சேம் as 3999 யூரோஸ். சரியா? சரிங்க. இப்போ நீங்கள் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஆக போகிறீங்க. சரியா? நான் இப்போ கம்பெனியோட பேஸ் சொல்லிட்டேன், கம்பெனியோட பிஸ்னஸ் சொல்லிட்டேன், எங்கெங்கே ஆஃபீஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன், ஹூ ஆர் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இப்போ கம்மிங் டு த பிஸ்னஸ். இப்போ whenever someone buys a package they would be getting the below benefits. இப்போ நான் ஏதாவது ஒரு பேக்கேஜ் வாங்குகிறேன் க்ரௌட் ஒனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து க்ரௌட் ஒன் ரிவார்ட்ஸ் கொடுத்துட்றாங்கங்க. அதாவது நீங்கள் 99 யூரோஸுங்கிறது ஆல்மோஸ்ட் 9100 ருபீஸுங்கிறது நம்ம இந்தியன் ருப்பியில் வருங்க. அப்போ அந்த 99 யூரோஸ் பேக்கேஜை வாங்கினீங்கன்னா 99 யூரோஸ்க்கான ரிவார்ட்ஸ் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அப்போ நீங்கள் போட்ட பணத்துக்கான கேரண்டி, அந்த ஒரு ஷூரிட்டி கொடுத்துட்றாங்க. 99 யூரோஸுங்கிறது உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்றது. இந்த ஷூரிட்டிங்கிறது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆஃபீஸில் கொடுப்பாங்க. அந்த ஷூரிட்டி இன் த சென்ஸ் நாட் அ செக் ஆர் டாக்குமெண்ட் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு அதுக்கான ரிவார்ட்ஸ் கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து ஓனர் ரைட்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் திஸ் வில் பி ரீப்ளேஸ்ட் அஸ் எ ரிவார்டு. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறாங்க. த ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். ஸோ 99 யூரோஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 99 யூரோஸ்க்கான ரிவார்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஓகே, திஸ் இஸ் நம்பர் 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் வந்து மெயின் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரும் லெவலில் மார்க்கெட்டிங் வந்து இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஸோ அப்பேற்பட்ட ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க இவங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளில எங்கேயாவது போய் கேட்டிங்க ப்ரைஸுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு 15,000 20,000 ரூபாய் இருக்குங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கோர்ஸோட கண்டென்ட்டை வந்து நீங்கள் எடுக்கிற பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 99 யூரோஸ் கொடுக்குறீங்கன்னா 99 யூரோஸ்க்கான எஜுகேஷனல் பேக்கேஜ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கான இன்வாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ மிஸ்டர் செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஜுகேஷனல் பேக்கேஜ் 99 யூரோஸ்க்கு வாங்கியிருக்காரு. அதுக்கு அவருக்கு வந்து 99 ரிவார்ட்ஸ் கொடுத்துட்றோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் கிவிங் இட். சரியா? அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைன் போனஸ் அண்ட் கேமிங் போனஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் மக்கள். இன்றைக்கி வந்து நம்ம கம்பெனி வந்து 2 மிகப்பெரிய கம்பெனிஸ் கூட டைப் இருக்குது. அதை பற்றி நான் சொல்லி ஆகணும். அந்த 2 கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபில்கோ அண்ட் மிக்ஸ்டர். ஸோ இந்த 2 கம்பெனிஸ் வந்து மிகப்பெரிய கேமிங் கம்பெனி இன்றைக்கி உலகத்தில். அஃபில்கோ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி. இப்போ இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ்லலாம் வந்து இன்றைக்கி பெட் பண்ணுறாங்க. இன்றைக்கி பெரிய லெவலில் வந்து இன்றைக்கி இந்த வேர்ல்டு கப், ஐபிஎல் இதுக்கெல்லாம் வந்து பெட் பண்ணுற கம்பெனிஸில் ஸ்போர்ட்ஸ் பெட்டிங்னு சொல்லலாம் நீங்கள். ப்ளஸ் அந்த மாதிரி நிறையா போக்கர் கேம்ஸ் இருக்குது. அண்டு என்ன சொல்கிறது, ரவுலட் இருக்குது, பிளாக் ஜாக் இருக்குது. இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அஃபில்கோ தாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி நம்பர் 1ல் இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அஃபில்கோ ஹேஸ் லான்ச்டு இந்த நேம் ஆஃப் கமான் சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. மிக்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ மொபைல் கேமிங் கம்பெனி. உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் கேம் விளையாடுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து மிக்ஸ்டர் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 கம்பெனிஸ்க்கு தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்,
இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை வந்து க்ரௌட் ஒன் என்ன பண்ணுறாங்க, அவன் ஒரு ஃபார்முலாவில் அவன் கொஞ்சம் மணி எடுத்துக்கிறான். ஹீ இஸ் அலோகேட்டிங் சம் மணி டு அஃபில்கோ அண்ட் மிக்ஸ்டர். வர ப்ராஃபிட்டை சேம் அஃபில்கோ அண்ட் மிக்ஸ்டர்லேருந்து வாங்கி நம்மளுக்கு என்ன பண்ணுறான், அந்த ரிவார்ட்ஸை வந்து வாங்கிட்டு ஹீ இஸ் கிவிங் இட் அஸ் மணி. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ நம்மக்கிட்டேருந்து பணம் க்ரௌட் ஒனுக்கு போகுது, க்ரௌட் ஒன்ட்டேருந்து அஃபில்கோ மிக்ஸ்டருக்கு போகுது. சேம் வே அஃபில்கோ அண்ட் மிக்ஸ்டர்ட்டேருந்து என்ன வருது, நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. அந்த ரிவார்ட்ஸை நம்ம சேல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, போட்ட பணம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். இதில் யாருக்குமே லாஸ் கிடையாதுங்க. திஸ் இஸ் அ வின் வின் சிச்சுவேஷன் அண்ட் 100% சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி. ஸோ அந்த ஒரு ரீசன் இருக்கிறதுனால தான் நீ கம்பெனி பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்ட்ரீம்லைன் போனஸ் அண்ட் கேமிங் போனஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஸ்ட்ரீம்லைன் போனஸுங்கிறது உங்களுக்கு எவ்ரி வீக் வந்து கம்பெனி ஃப்ரீ ஷேர்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. ஷேர்ஸ் இந்த சென்ஸ் நான் ரிவார்ட்ஸ்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்ட்ரீம்லைன் போனஸ் வந்து ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் டேரெக்டாக பீப்புள் ரெஃபர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு போனஸ் அதிகமாக கிடைக்கும். எனக்கு கீழே வந்து மக்கள் அதிகமான பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு போனஸ் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேக்கேஜஸ் சொன்ன மாதிரி ஒயிட், பிளாக், கோல்டு, டைட்டானியம் இருக்குல்ல, நான் வந்து இப்போ அதிகமான பேக்கேஜுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு போனஸ் மாறும். அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2250 யூரோ வாங்கலாங்க நீங்கள். இதுதான் வந்து ஸ்ட்ரீம்லைன் போனஸோட அதிகபட்சம் லிமிட்டு. அப்போ மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 9000 யூரோ. 9000 யூரோங்கிறது 7,20,000 ரூபா ஒரு மாதத்துக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ரீம்லைன் போனஸ் அதிகபட்சம் வாங்கலாங்க. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேமிங் போனஸ். கேமிங் போனஸுங்கிறது இட்ஸ் ஹவ் ஐ கேன் சே இஸ், இப்போ நீங்கள் இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ப்ராஃபிட் மொத்தமாக வந்து கம்பெனிக்கு வருதுன்னு சொல்லிட்டு, இந்த மந்த்லி வர ப்ராஃபிட்டில் உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி சில நெட்வொர்க் லெவல்ஸ் வச்சுருக்காங்கங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் 3 ஸ்டாராக இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டீம் லீடர் 1 ஸ்டார், டீம் லீடர் 2 ஸ்டார், டீம் லீடர் 3 ஸ்டார், அதே மாதிரி கோஆர்டினேட்டர்னு ஒரு லெவல் இருக்குது, மேனேஜர் ஒரு லெவல் இருக்குது, டைரக்டர் இருக்குது, பிரசிடென்ட் இருக்குது, சீனியர் பிரசிடென்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி இஸ் கிவிங் எ பர்சன்டேஜ். ஸோ இப்போ டீம் லீடர்னு பார்த்திங்கன்னா 5%, டீம் லீடர் 2 ஸ்டாருக்கு 5%, டீம் லீடர் 3 ஸ்டாருக்கு வந்து 5%. இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்கான். ஆனால் இப்போ பை காட்ஸ் கிரேஸ் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அந்தந்த லெவலுக்கு அந்தந்த பர்சன்டேஜ் தான் கிடைக்கும், 5% தான் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மேனேஜராக இருந்தீங்கன்னா இது மேனேஜருக்கு முன்னாடி இருக்க டீம் லீட் பர்சன்டேஜும் நீங்கள் வாங்கிக்கலாம், கோஆர்டினேட்டரோட பர்சன்டேஜும் வாங்கிக்கலாம், மேனேஜர் 2 ஸ்டாரோட பர்சன்டேஜும் வாங்கிக்கலாம். ஸோ மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா லெவலோட இன்கமும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுதான் அதில் இருக்க பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மேனேஜர் 3 ஸ்டாராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜர் 3 ஸ்டாருக்கு 5% வருது. இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா லெவலுக்கான பர்சன்டேஜும் உங்களுக்கு வந்துடுங்க. வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு மேனேஜர் 3 ஸ்டாராக இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தோராயமாக ஒரு 50,000லேருந்து ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மந்த்லி உங்களுக்கு கேமிங் போனஸ் மூலமாக வந்துட்டுருக்கோங்க. சரியா, இதுதான் வந்து கேமிங் போனஸோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ பார்த்துக்கோங்க கைஸ், நீங்கள் ஜாயின் பண்ணிங்க பேக்கேஜ் எடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பெனிஃபிட் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு க்ரௌட் ஒனோட ரிவார்ட்ஸ் கொடுத்துட்றாங்க, அடுத்து எஜுகேஷனல் பேக்கேஜ் ஆக்சஸ் கொடுத்துட்றாங்க, உங்களுக்கான ஸ்ட்ரீம்லைன் போனஸ் எவ்ரி வீக் உங்களுக்கு வர இன்கம்க்கான ஆக்சஸ் வந்துடுது. அப்புறம் கேமிங் இன்கம் மூலமாக அந்த கேமிங் போனஸுங்கிறது உங்களுக்கு மந்த்லி எவ்ரி மந்த் வந்து மந்த் ஆன் மந்த் வர ஆரம்பிக்கும். இதுக்கான டேட்ஸும் வந்து உங்களுக்கு பேக் ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. பேக் ஆஃபீஸுங்கிறது இட்ஸ் அ டேஷ்போர்டு. அதில் வந்து நியூஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அந்த நியூஸ் செக்ஷனில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. சரிங்களாங்க? ஓகே, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, இந்த 4 பெனிஃபிட்டையும் நீங்கள் வாங்கிட்டீங்க. இப்போ ஹவு கேன் யூ ஏர்ன்? இந்த பிஸ்னஸில் உள்ளே வந்துட்டு எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 5 வகையான வருமானங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் போனஸ், இன்னொன்று வந்து நான் ஒர்க்கிங் போனஸ். இதுதான் வந்து நம்ம மெயினாக வந்து பார்ப்போங்க. இப்போ நான் ஒர்க்கிங் போனஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஸ்ட்ரீம்லைன் போனஸ்னால் என்னது, கேமிங் போனஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் வந்து இதை நம்ம பார்க்கலாம், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இதுக்கு முன்னாடி வந்து ஐ வுட் லைக் டு சே வாட் இஸ் அ ஒர்க்கிங் போனஸ். சரியா? ஸோ ஒர்க்கிங் போனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான போனஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைனரி போனஸ், மேட்சிங் போனஸ், ஃபியர் ஆஃப் லாஸ் போனஸ். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வில் சி அபவுட் பைனரி போனஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இது. இந்த போனஸ் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ரைட் சைடில் இருக்க 3 கோடை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் போனஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பைனரி போனஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? வந்துருச்சு, கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்குங்க. ஓகேங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் பேக்கேஜ் சேல்ஸ் போனஸ், அதாவது பைனரின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா
இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேக்கேஜ் உங்களுக்கு லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து பைனரி சிஸ்டம் வந்து எப்படின்னா பாயிண்ட்ஸ் பேசிஸில் கொடுக்குறாங்கங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒயிட் பேக்கேஜை நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா 90 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பிளாக்குக்கு வந்து 270, கோல்டு விற்றிங்கன்னா 720 அண்ட் டைட்டானியம் விற்றிங்கன்னா 2250 பாயிண்ட்டு. ஸோ அப்போ பாயிண்ட் சிஸ்டம் தான் வந்து உங்களுக்கு அதை வச்சு தான் உங்களுக்கு பைசா தராங்க இதில். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் பேக்கேஜ், இப்போ ஒரு ஒயிட் பேக்கேஜ் உங்களுக்கு லெஃப்ட்டில் ரைட்டில் வந்து உங்களுக்கு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 36 யூரோஸ் வரைக்கும் அமௌண்ட்டு கிடைக்குங்க. பிளாக் நீங்கள் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 54 யூரோஸ்லேருந்து 108 யூரோஸ் வரைக்கும் கிடைக்கும். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 144 to 288, டைட்டானியம் பார்த்தீங்கன்னா 450லேருந்து 900 யூரோஸ். சரியா? இது நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஒயிட் பேக்கேஜ் நீங்கள் போடுறீங்க. அப்போ 3 ஒயிட் பேக்கேஜ்னா எவ்வளோ? 270 யூரோஸ், 270 பாயிண்ட்ஸ். அப்போ லெஃப்ட்டில் 270 பாயிண்ட்டு, ரைட்டில் பிஸ்னஸே இல்லை. இப்போ ரைட்டில் திடீர்னு யாராவது ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்க 90 பாயிண்ட்ஸ் கொடுத்து அப்படின்னா, இது வந்து என்ன ரேஷியோவில் அங்கே இருக்குது? 270 லெஃப்ட்டு, ரைட்டில் 90. அப்போ 3:1 ரேஷியோவில் இருக்குது. அப்போ கம்பெனி என்ன சொல்கிறான், எனக்கு 3:1 1:3 இந்த மாதிரியான ரேஷியோ இருந்ததுன்னா அதிகபட்சம் எவ்வளோ தரேன்றான்? 36 யூரோஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றான். அப்போ 36 யூரோஸுங்கிறது உங்களுக்கு இமீடியட்டாக என்ன ஆகும்? கிரெடிட் ஆகும். பட் 36 யூரோஸ் வந்து பிரிச்சுக்கிறாங்க எப்படின்னா 28.8 வந்து உங்கள் மெயின் பேலன்ஸில் வந்துடும். 7.2 யூரோஸ் வந்து உங்களோட ரிவார்ட் பேலன்ஸுக்கு போய்டும். ரிவார்ட் பேலன்ஸுங்கிறது நீங்கள் இப்போ எடுக்க முடியாது, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்க முடியும். ஏன்னா அதுதான் வந்து உங்களோட ஃபியூச்சர் சேவிங்ஸ்க்காக. இப்போ உடனே எடுக்கிறதுக்கு 28.8 வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாங்க. இதுதான் வந்து ரிவார்ட் சிஸ்டம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 பாயிண்ட்ஸ் வருது, ஆனால் ரைட்டில் உங்களுக்கு வந்து 6 ஒயிட் பேக்கேஜ் இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? 90 இந்த லெஃப்ட், 540 இந்த ரைட். அப்போ 90 வந்து 270யோட மேட்ச் ஆகிடும். உங்களுக்கு வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஒரு 270ங்கிறது பேலன்ஸ் இருக்கும். அப்போ அந்த 90 இந்த 270ங்கிறது 1:3 ரேஷியோ. இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோன்னா 90யும் 270யும் ஆட் பண்ணிக்கோங்க 1:3 மேட்சிங்கில். அப்போ 90 + 270 வந்து 360. 360ல் வந்து 10%, அது 360 பாயிண்ட்ஸுங்கிறது 10 பாயிண்ட்டுங்கிறது ஒரு யூரோங்க. அப்போ 360 பாயிண்ட்ஸுங்கிறது 36 யூரோஸ். இந்த 36 யூரோஸ் மறுபடியும் உங்களுக்கு என்ன ஆகும்? 28.8 வந்து உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸில் வரும். அண்ட் 7.2 வந்து ஷேர் பேலன்ஸ்க்கு போய்டும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 யூரோ இருக்குங்க, 900 பாயிண்ட் இருக்குது. அப்போ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளாக் பேக்கேஜ் இருக்கிறீங்க. அப்போ பிளாக் பேக்கேஜுங்கிறது எவ்வளோ? 270 பாயிண்ட்ஸு. அப்போ 270 இந்த ரைட், லெஃப்ட்டில் 900னா 1:3ல் அதிகபட்சம் எவ்வளோ எடுத்துக்கோங்க? 810 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கும். ஏன்னா ரைட்டில் 270ங்கிறது லெஃப்ட்டில் வந்து 3 மடங்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது? 810 ஆகுது. அப்போ சிஸ்டம் சொல்கிற மாதிரி 810 + 270 1080 / 10 108 யூரோ உங்களுக்கு வந்து பிளாக்குக்கான இன்கம் கிடச்சிருது. இதுதான் வந்து சொல்கிறான் அவன். அதிகபட்சம் 108 யூரோஸ் வாங்கலாம். அப்போ அந்த 108 யூரோஸில் எவ்வளோ வரும்? 86.4 வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ரிமைனிங் எவ்வளோ இருக்குங்க? ஆல்மோஸ்ட் 22 யூரோஸ் 23 யூரோஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஷேர் பேலன்ஸ், அதாவது உங்கள் ரிவார்ட் பேலன்ஸில் வந்து கிரெடிட் ஆகிடும். சரி, இதுதாங்க விஷயம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எஜுகேஷனல் பேக்கேஜ் சேல் போனஸ். சரியா? இது நீங்கள் வந்து எப்படி ஒரு பொசிஷன் வந்து எப்படி லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ போடுறதுங்கிறது உங்கள் அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் போய்ட்டு செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். இது என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. என்னோடய ரெஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடி, இப்போ இருக்க மெயில் ஐடி, என்னோடய அட்ரஸ் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே வந்து ரைட் சைடில் மெம்பர் பிளேஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் உங்கள் லிங்க் அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணணும். இப்போ வந்து இது என்னுடைய க்ரௌட் ரன்னர் 6ங்கிறது என்னுடைய ஒரு புது என்ட்ரி. ஸோ இவருக்கு லெஃப்ட்டில் நான் வந்து போடலான்ற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு ஜென்ரலாகவே எனக்கு ரைட்டில் யார் வந்தாலும் போடுங்க அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம் இங்கே. இல்லை எனக்கு ரைட்டில் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ வேணுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு இவருக்கு கீழே தான் போடணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த யூஸரோட நேம் என்டர் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும்? நியூ சைனப்ஸ் வில் பி புட் டு த லெஃப்ட் பிலோ க்ரௌட் ரன்னர் 6 அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுச்சு எனக்கு. சரிங்க, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பைனரி போனஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் போனஸுங்க, ஆஸ் பர் அஜெண்டா. ஸோ மேட்சிங் போனஸ் ரெண்டாவது. மேட்சிங் போனஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. மேட்சிங் போனஸ்னால் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டீமில் உங்களுக்கு கீழே யாராவது பைனரி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பைனரி இன்கமில் உங்களுக்கு 10% கிடைக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் மேட்சிங் போனஸ். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் போனஸ் லெவல் 5ல் இருக்கேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பேக்கேஜ். நீங்கள் எந்த பேக்கேஜில் இருக்கீங்க, எத்தனை டேரக்ட்ஸ் கொடுத்துறீங்கன்றத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மேட்சிங் போனஸ் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இப்போ ஒயிட் பேக்கேஜில் இருக்கீங்க, நீங்கள் வந்து 4 டேரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் மேட்சிங் போனஸ் கிடைக்கும், அதாவது 10% கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து பாருங்கள், நீங்கள் பிளாக் பேக்கேஜாக இருக்கீங்க, நீங்கள் வந்து செகண்ட் லெவல் ஆஃப் மேட்சிங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லெவல் மேட்சிங் கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து 8 பேர் கொடுத்துருக்கணும். 8 பேர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஆட்டோமேட்டிக்லி பி புட் இன் டு செகண்ட் லெவல் ஆஃப் மேட்சிங். அதே மாதிரி பிளாக் பேக்கேஜ் கொடுத்து 12 டேரக்ட் ரெஃபரல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒயிட்டாக கூட இருக்கலாம், ஒயிட் பிளாக் எது வேணாலும் இருக்கலாம். பட் நீங்கள் பிளாக் பேக்கேஜில் இருக்கணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இருந்ததுன்னா நீங்கள் வந்து 3 லெவல் ஆஃப் மேட்சிங் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கோல்டு வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 16 பேர் கொடுத்துருக்கணும். 16 பேர் கொடுத்துருந்தீங்கன்னா 4 லெவல் ஆஃப் மேட்சிங் போனஸ் உங்களுக்கு வரும். அதாவது 10% ஃபஸ்ட் லெவல், 10% செகண்ட் லெவல், 10% தேர்ட் லெவல், 10% ஃபோர்த் லெவல். அதே மாதிரி டைட்டானியம் நீங்கள் ஆகிட்டு நீங்கள் வந்து 20 டேரக்ட் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 5 லெவல் ஆஃப் மேட்சிங் போனஸ் வாங்குவீங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் 5th லெவலில் இருக்கேன். அதாவது நான் டைட்டானியம் ஆகிட்டு இன்றைக்கி நான் வந்து 20 டேரக்ட் 21 கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ நான் இன்றைக்கி 5th லெவலில் இருக்கேங்க. தட்ஸ் இட். இப்போ மேட்சிங் போனஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 5 டேரக்ட் கொடுக்குறேன், ஓகேவா? இந்த 5 டேரக்டில் என்னோடய ஃபஸ்ட்டு ஏபிசிடிஇன்னு 5 பேர் கொடுக்குறேன். இப்போ அந்த ஏன்றவர் வந்து 36 யூரோ ஏர்ன் பண்ணுறாரு, பின்றவர் 36 யூரோ ஏர்ன் பண்ணுறாரு, சின்றவர் 36 யூரோ ஏர்ன் பண்ணுறாரு, டிஇ 5 பேரும் 36 யூரோ ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோங்க ஆச்சு? 180 யூரோ. இப்போ அந்த 180 யூரோவில் 10% எவ்வளோ? 18 யூரோ. 18 யூரோங்கிறது எனக்கு இமீடியட்டாக கிரெடிட் ஆகிடுங்க. இதுதான் மேட்சிங் போனஸ். சரியா? இப்போ இது வந்து ஃபஸ்ட் லெவலுக்கு. உதாரணத்துக்கு நான் இப்போ டைட்டானியமில் அப்போ எனக்கு 5 லெவல் இருக்கும்ல. அப்போ என்ன ஒன்று, இந்த 5 பேருக்கும் 5 லெவல். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஏன்றவர் வந்து அவருக்கு கீழே ஒரு ஆளை போட்டிருக்காரு. அவர் வந்து அவரோட டேரக்ட் ஏவோட டேரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 யூரோஸ் பிஸ்னஸ் கொடுக்குறாரு. அப்போ அதில் 2% 10%, அதாவது 2 யூரோஸ். அந்த 2 யூரோஸும் எனக்கு என்ன ஆகும், எனக்கு கிடச்சிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் போனஸோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த B1 B2 இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க யார் பிஸ்னஸ் பண்ணாலும் 5 லெவலுக்கு, அதாவது இது வந்து ஒன்லி வேலிட் ஃபார் டேரக்ட் ரெஃபரல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே டீமில் யாராவது ஒருத்தவங்க பைனரி யார் பண்ணாலும் உங்களுக்கு வராது. இட் ஷுட் பி யுவர் டேரக்ட். உங்கள் டேரக்டோட டேரெக்டாக இருந்தால் மட்டும்தான் 5 லெவல் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மேட்சிங் போனஸ் வந்து தயவுசெய்து நீங்கள் 20 டேரக்ட்ஸ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். 20 டேரக்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் 5 லெவல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவல் ஆஃப் இன்கம் வரும். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், என்னோடய ஏர்னிங்ஸ் காமிக்கிறேன், எனக்கு எப்படி மேட்சிங் போனஸ் வருது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து என்னுடைய ஏர்னிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 43,731 யூரோஸ் வந்து நான் பைனரி போனஸில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் மேட்சிங்கில் வந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா 13,000 யூரோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ 13,000 யூரோஸுங்கிறது இன்டூ 8 போட்டிங்கன்னா 10 லட்ச ரூபா மேட்சிங் போனஸில் மட்டுமே எனக்கு வந்திருக்கு. இதுதான் அதோட பவருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேட்சிங் போனஸ் பாருங்கள், மேட்சிங் போனஸ் போகும்போது எனக்கு பாருங்கள் எந்தெந்த லெவல்லேருந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ லெவல் 2, லெவல் 5, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று எனக்கு வந்த இன்கம் 26th அன்றைக்கி எனக்கு வந்திருக்கு. ஒரு நாள் மட்டுமே இவ்வளோ வந்திருக்கு இன்கம் எனக்கு. அண்டு செகண்ட் பேஜில் போய் பார்த்தா அதுலேயும் என்ட்ரிஸ் வந்திருக்கு 26ஆம் தேதிக்கு. இன்னும் முடியல 26. ஸோ பார்த்தீங்கன்னா 10%, 36 வாங்கினாங்கன்னா அது எனக்கு 10% 3.6, 81 வாங்கியிருந்தாங்கன்னா அதில் எனக்கு 10% 8.10, இந்த மாதிரி எனக்கு வந்துட்டுருக்கோங்க. ஸோ இதுதான் வந்து த பவர் ஆஃப் மேட்சிங் போனஸ். பைனரி போனஸ் அதே மாதிரி சேம். இங்கே போனீங்கன்னா உங்கள் ஏர்னிங்ஸில் போய்ட்டு பைனரி பேமெண்ட்டை போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பைனரி பேமெண்ட் இங்கே கிளிக் ஆகிடும். எவ்வளோ வந்திருக்கு, 36 யூரோஸ், 63 யூரோஸ், 18 யூரோஸ், அந்த டேட்டு டைம் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக வந்து சிஸ்டமில் வந்துடுங்க. சரியா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பைனரி போனஸ். ஸோ இப்போ நம்ம பைனரி போனஸ் அண்ட் மேட்சிங் போனஸ் பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு இன்கம் ஃபியர் ஆஃப் லாஸ். ஸோ ஃபியர் ஆஃப் லாஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு போனஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம பைனரி பார்த்துட்டோம், மேட்சிங் பார்த்துட்டோம், இப்போ ஃபியர் ஆஃப் லாஸ். ஃபியர் ஆஃப் லாஸுங்கிறது இப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் 2 இம்பார்ட்டன்ட் சினாரியோஸ். இங்கே வந்து எனக்கு டைமர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, 0 இருக்குது. ஏன்னா நான் முடிச்சுட்டேன் இந்த ஒரு கான்செப்டை. நான் இன்றைக்கி 125 யூரோஸ் ஏர்ன் பண்ணிட்டேன். பட் நீங்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணும்போது கம்பெனி உங்களுக்கு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 14 டேஸ் டைம் கொடுக்குங்க. அந்த 14 டேஸில் யூ ஹவ் டு கிவ் 4 டைரக்ட் ரெஃபரல்ஸ். அப்போ 4 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கும் போது சிஸ்டம் என்ன பண்ணுது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 14 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நீங்கள் 4 டைரக்ட் ரெஃபரல்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு 125 யூரோஸ் கிரெடிட் பண்ணிடுறாங்க. இதுதாங்க விஷயம். 125 யூரோஸுங்கிறது உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வரும்போது 99 யூரோஸ் கிரெடிட் ஆகிடும். ரிமைனிங் அமௌண்ட் வந்து ஷேர் பேலன்ஸ்க்கு போயிடுது. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபியர் ஆஃப் லாஸ். இது வந்து நான் ஒயிட் மட்டும் தான் கொடுக்கணுமான்னு கிடையாது. நீங்கள் ஒயிட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு டைட்டானியம் கூட கொடுக்கலாம், 4 கோல்டு கூட கொடுக்கலாம், 4 ஒயிட் கூட கொடுக்கலாம். பட் மினிமம் 125 யூரோஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் சொல்ல வரேன். சரியா?
ஃபைன். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபியர் ஆஃப் லாஸ் போனஸ். ஸோ நான் ஒர்க்கிங் போனஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதில் வந்து ஸ்ட்ரீம்லைன் போனஸ் அண்ட் கேமிங் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு கம்பெனியோட சின்ன சின்ன அப்டேட்ஸ் பார்த்துடலாம் நம்மங்க. ஓகே, லெட் மீ கோ டு தி ஸ்ட்ரீம்லைன் போனஸ். ஸோ சேம் போனஸில் போய்ட்டு ஸ்ட்ரீம்லைன் போனஸ் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரீம்லைன் போனஸ். எனக்கு இல்லை இப்போ 20 லட்சம் பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன ரிவார்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அஃபில்கோட்லேருந்து எனக்கு 125 euros பர் வீக் வருது. மிக்ஸ்டர்லேருந்து 125 euros எனக்கு ரிவார்ட்ஸ் வருது. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 250 euro எனக்கு வந்து வீக்லி வருதுங்க. ஸோ 250 euroங்கிறது எனக்கு 20,000 ரூபா ஆல்மோஸ்ட். ஸோ 20,000 ரூபா வாரம்னா மாதம் 80,000 ரூபா எனக்கு இன்கம் வந்து நான் ஒர்க் பண்ணலனாலும் எனக்கு வந்துட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 விஷயங்கள் பண்ணியிருக்கேங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இன்றைக்கி 12th லெவலில் இருக்கேன். சரியா? 12th லெவலில் இருக்கேன் இன்றைக்கி. ஸோ அதில் எதை பேஸ் பண்ணி எனக்கு இந்த இன்கம் தராங்கன்னா, எத்தனை பேர் வந்து நான் பர்சனலாக ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 12 டைரக்ட் கொடுத்துருக்காங்க 12th லெவலில், 12 ஒயிட்டு கொடுத்துருக்கேன். சரியா? அண்டு எத்தனை பேர் எனக்கு கீழே வந்து ஆட்டோ பூலாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பேர்ல்வின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆட்டோ பூல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இங்கேயும் அந்த கான்செப்ட் இருக்குது. ஸோ எனக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, மேலே 20 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 20 லட்சம் பேர் வந்து எந்த லெவலில் இருக்குன்றது நீங்கள் பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள், 20 lakhsங்கிறது என்ன லெவல்? இது 14th லெவல். பட் நான் வந்து இங்கே 12 டைரக்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு 14th லெவல் போனஸ் பெனிஃபிட் கிடைக்காது. 12.5 lakhs இருந்தாலே நான் எனக்கு என்ன ஆகும், இந்த லெவல் எலிஜிபிள். அப்போ இந்த 12th லெவல் நீங்கள் வச்சுக்கோங்க. 12 ஒயிட்டு கொடுத்துருக்கேன். நான் வந்து 12.5 lakhs மெம்பர்ஸ் எனக்கு கீழே இருக்காங்க. அண்ட் நான் என்ன பேக்கேஜில் இருக்கேன்? டைட்டானியம் பேக்கேஜில் இருக்கேன். ஓகேவா? இது இருக்குது பாருங்கள், டைட்டானியம். ஸோ அந்த டைட்டானியம் பேக்கேஜில் இந்த 12th லெவலில் இத்தனை பேர் எனக்கு கீழே இருக்காங்கன்னா எவ்வளோ சார் எனக்கு போனஸ் கிடைக்கும்? 250 euros எனக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்க இனிஷியலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் பி கெட்டிங் 2.5 euros. நீங்கள் ரெஃபரலே கொடுக்கலனாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஒரு ஒயிட்டு கொடுக்கலனாலும் உங்களுக்கு 2.5 euros வரும். பட் நீங்கள் அதுக்கப்புறம் 1, 2, 3, 4ன்னு கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கீழே மெம்பர்ஸும் ஜாயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆட்டோ பூலில். உங்களுக்கு என்ன ஆகும், யூரோஸ் அதிகமாக கிடச்சிட்டே இருக்கும். 10 euros, 20 euros அப்படின்ட்டு. நீங்கள் டைட்டானியம் போயிட்டிங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் சார்? 2250 euros கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரீம்லைன் போனஸ். இந்த ஸ்ட்ரீம்லைன் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 months ஒன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ், அது ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு வந்து வி ஆர் பிளானிங் டு கெட் திஸ் ஸ்ட்ரீம்லைன் போனஸ் ஆன் 15th of June. இதுதான் வந்து இப்போ இருக்க பிளான். சரி சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் போனஸ்ங்கிறது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ கேமிங் போனஸுங்கிறது வெரி சிம்பிள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேனேஜராக இருக்கேங்க, மேனேஜர் 3 ஸ்டாராக இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 41,000 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா ஐ வில் பி பிகமிங் டேரக்டர் 1 ஸ்டார். இப்போ நான் அந்த டேரக்டர் 1 ஸ்டார் ஆகிட்டேன்னா நான் வந்து கம்பெனி சொன்ன மாதிரி எனக்கு அந்த லக்ஸுரி க்ரூஸ்க்கான ஒரு பாஸ் கிடச்சிரும். அந்த லக்ஸுரி க்ரூஸை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் க்ரூஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 4 கண்ட்ரி துபாயில் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் சுற்றுதுங்க. இந்த சொகுசு கப்பலில் போகிறதுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 to 8 லட்சம் ரூபாய் ஆகுதுங்க. ஏன்னா 6 நாள்லேருந்து 7 நாள் நீங்கள் போகிறீங்க. கரெக்டாக? ஸோ டெஃபினட்டாக என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அந்த க்ரூஸை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம அந்த நெட்வொர்க்கிங் லெவல் பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்னென்னைக்கு இந்த லெவல் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அச்சீவ்டு 4/1/2020 நான் மேனேஜர் 1 ஆகிருக்கேன். ஸோ 29/1 அன்றைக்கி மேனேஜர் 2 ஸ்டார் ஆகிருக்கேன். அண்ட் மேனேஜர் 3 வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைவ் 2ஆம் தேதி அச்சீவ் பண்ணிவிட்டு மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து போயிட்டுருக்கு. இன்னும் நான் முடிக்கல. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் இருக்குங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் டீம் லீடர் 1 ஸ்டார் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ முடிச்சிருக்கணும்னா 500 பாயிண்ட்ஸ் முடிச்சிருக்கணும். உங்களுக்கு கீழே வந்து 6 ஒயிட் பேக்கேஜ் இருந்தால் தான் நீங்கள் என்ன ஆகும், டீம் லீடர் ஆக முடியும். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக முடிச்சுட்டு வரீங்க. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 5%ங்கிற ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூல் அலோகேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ பூல் 2, பூல் 3, பூல் 1 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் வந்து மேனேஜர் ஆகிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து 9th லெவலில் இருக்கேன், மேனேஜர் 3 ஸ்டாரில். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் 2 ஸ்டாரில் இருக்க பூல் 8, பூல் 7, பூல் 6, பூல் 5, பூல் 4 எல்லாத்தோடைய 5% எனக்கு என்ன ஆகும், கிடைக்கும். அது கம்பெனியில் நடக்கிற ப்ராஃபிட்ஸில் மொத்த ஷேரில் இருக்க 5% எல்லா லெவலில் இருக்க 5%ல் எனக்கு ஒரு ஷேர் கிடச்சிரும். திஸ் இஸ் கால்ட் அஸ் கேமிங் போனஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து எல்லா இன்கமும் பார்த்துட்டோம். இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் சைட்டை வந்து லாகின் பண்ணி பாருங்கள், இல்லைனா உங்கள் அப்ளைன்ட்டை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம வந்து கம்பெனியோட லீடர்ஷிப் டீம் பற்றி அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது பார்ப்போங்க. ஸோ க்ரௌட்1 ரிவார்ட்ஸுங்கிறது கூடி சீக்கிரம் லான்ச் வரப்போகுது. அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பேக் ஆஃபீஸில் வந்து நியூஸ்ன்ற ஆப்ஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த நியூஸ். அந்த நியூஸை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்துடும்.
ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூ ஃபீச்சர் க்ரௌட் ஒன் ஹைலைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் க்ரௌட் ஒன் ரிவார்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நியூஸ் செக்ஷனில் வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த நியூஸ் செக்ஷனை தயவுசெய்து பாருங்கள். சரி, இப்போ மிஸ்டர் ஜான் வெஸ்டர்டால் தான் வந்து வெஸ்டர்டால் வரும். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட சீஃப் ஆஃப் சேல்ஸ் அப்படின்றத அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேமிங் ரெசிடுவல் இன்கம் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கேமிங் போனஸ்ன்ட்டு, அது வந்து May 18 அன்றைக்கி கொடுக்க போகிறாங்க. க்ரௌட் ஒன் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஓனர் ரைட்ஸ் இப்போ வந்து ரிவார்ட்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க. டு பி பெய்ட் ஆன் June 15, 2020. அஃபில் கோடு மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் கம்பெனியோட ஆஃபர் காம்படிட்டிவ் பிளான்ஸ், அதாவது காம்படிட்டிவ் ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறாங்க கோயிங் ஃபார்வர்ட் எவ்ரி மந்த். அதாவது இப்போ ஏப்ரல், மே, ஜூன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு கம்பெனி வந்து காம்படிட்டிவ் ஆஃபர்ஸ் யூசர்ஸ்க்காக கொடுக்க போகிறாங்க. ஸோ தட் வில் கெட் பெட்டர் பிளான்ஸ், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எபிக் ப்ரமோஷன் போயிட்டுருக்கு. ஸோ எபிக் ப்ரமோஷன் சீசன் 4 இஸ் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ப்ரமோஷன் இந்த நெட்வொர்க்கிங் இண்டஸ்ட்ரி ஆஃப் க்ரௌட் ஒன். ஸோ இப்போ நீங்கள் எந்த பேக்கேஜில் இருக்கீங்களோ இந்த பேக்கேஜில் நீங்கள் அடுத்த பேக்கேஜுக்கு அப்கிரேட் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த பேக்கேஜ் ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி ஃப்ரீயாக உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ பிளாக் பேக்கேஜில் இருக்கேன், நான் வந்து கோல்டு அப்கிரேட் பண்ணுறேன் அப்படின்னா பிளாக்லேருந்து கோல்டு எவ்வளோ வேணும்? இப்போ பிளாக்கு வந்து €299, கோல்டு வந்து €799. அப்போ நான் €500 மட்டும் பே பண்ணேன் அப்படின்னா கம்பெனி என்ன பண்ணுறேன், அதுக்கு அடுத்த பேக்கேஜுக்கான டைட்டானியத்துக்கு இலவசமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுதான் வந்து எபிக் ப்ரமோஷன். ஸோ இது வந்து சீசன் 4 ஆல்ரெடி ஒரு 3 சீசன் முடிஞ்சிருச்சுங்க, வெற்றிகரமாக போச்சு. ஸோ அதை வச்சு இந்த சீசன் 4ங்கிறது நம்மளுக்கு ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க எல்லாருமே. ஸோ யூ கெட் ரிவார்ட்ஸ் ஃபார் பிளாக் பேக்கேஜ். கரண்ட்லி எபிக் ப்ரமோஷன் இஸ் ஆக்டிவ் டில் April 15, 2020. சரியா? சூப்பருங்க. இதுதான் வந்து லீடர்ஷிப் ஆஃபரு க்ரூஸ்க்கான ஆஃபர். இது நான் சொல்லிடுறேன். திஸ் ஆஃபர் இஸ் ஃபார் அவர் ஷேர் ஹோல்டர்ஸ் தோஸ் ஹூ அச்சீவ் 5 lakh பாயிண்ட்ஸ். 5 லட்சம் பாயிண்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தீங்க பிஸ்னஸ் அப்படின்னா யூ வில் பி கால்ட் as Director 1 Star. So you would be invited as a VIP to our 6 nights 7 days luxury cruise traveling 3 countries in a ship that has almost all entertainment facilities costing INR 8 lakh per person. So best wishes to all viewers. So they work smart and achieve the same. Okay. சரிங்க, இப்போ ஒரு லீடர் ஆஃபர் கொடுத்துருக்காங்க கம்பெனிட்டேருந்து. நாங்கள் பேசிட்டு இந்த ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். அதாவது த ஆஃபர் இஸ் ஓப்பன் டு ஆல் ஆஃப் த பீப்புள் whereas if you buy 10 gift codes of any variant membership. இப்போ இந்த இந்த க்ரௌட் ஒன்ல நீங்கள் மெம்பர் ஆகணும்னா நீங்கள் கிஃப்ட் கோடு வாங்குவீங்க, ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பின் வாங்குவீங்க. அந்த பின் வந்து 10 பின் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது நீங்கள் 9 பின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10 பின் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருங்க. இதுதான் விஷயம். சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிஸ்னஸ் எத்திக்ஸ், எப்படி இந்த பிஸ்னஸை கொண்டு போகணுங்கிறது என்னோடய வியூ இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளைங் லா ஆஃப் நேச்சர். நான் ஆல்ரெடி என்னோடய ஆடியோஸ்லாம் பேசியிருக்கேன். நீங்கள் வந்து இயற்கை விதி தான் இங்கே வேலை செய்யுது. ஸோ நீங்கள் அதிகபட்சம் பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டும் வைங்க, பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து உள்ளே கொண்டு வாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும். என்னால் முடியாது, என்னால் அது பண்ண முடியாது, நான்லாம் அது பண்ணுவேனா, என்னால் பண்ண முடியுமான்னு நினச்சிங்கன்னா நடக்காது. ஸோ நான் ஒரு டேரக்டர் ஆவேன், நான் ஒரு டீம் லீடர் ஆவேன், நான் ஒரு மேனேஜர் ஆவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு எய்ம் வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு எய்ம் வச்சா மட்டும்தான், பாசிட்டிவ் எய்ம் வச்சா மட்டும்தான் நீங்கள் கொண்டு வர முடியும். அதுதான் பாசிட்டிவ் டெர்மினாலஜி. ஸோ அந்த மாதிரி கீப் எ விஷன். கண்டிப்பாக வந்து அந்த விஷன்கிறது நேச்சர் ஓரியன்டாக இருக்கணும், நாட் மணி ஓரியன்ட். நான் இன்றைக்கி இத்தனை பேர் என் டீமில் கொண்டு வரணும், நான் வந்து இன்றைக்கி இத்தனை பேரை வந்து உள்ளே ஆக்டிவேட் பண்ணணும், இன்றைக்கி இத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன கடமையை செய்கிறீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு வந்தே தான் சேரும். சரியா? அப்புறம் டூப்ளிகேட் எக்ஸாக்ட்லி அண்ட் மேனேஜ் யுவர் டீம் ஆல்வேஸ் த்ரூ மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் ஆர் ஆஃபர். எப்பயுமே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து 10 பேர் உங்களுக்கு கீழே இருக்காங்கன்னா அந்த 10 பேரை மோட்டிவேட் பண்ணி 10 பேரை வந்து ஃபியர் ஆஃப் லாஸ் முடிக்க வைங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி க்ரௌட் ஒன் அடுத்த லெவல் போகிறதுக்கான மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா ஃபியர் ஆஃப் லாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ ஃபியர் ஆஃப் லாஸுங்கிறது சொன்னேன் இல்லையா, நான் 4 டேரக்டர் ரெஃபரல்ஸ் நீங்கள் கீழே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு €125 வந்து கொடுத்துருவாங்க கம்பெனி. நீங்கள் போட்ட காசு வந்துடும். அப்போ எல்லாரையுமே நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே நீங்கள் இதில் பெரிய ஆள் ஆகிடலாம். அது சேம் ஃபார்முலா தான் நான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கேன். இன்றைக்கி நான் இந்த லெவலில் இருக்கேன். சரியா? அதுமாதிரி ட்ரைனிங்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வச்சுட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ நான் இந்த மாதிரி ஆடியோ போடுறேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டவுன்லைனுக்கு வந்து இந்த ஆடியோ ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தான் டீம் வந்து கண்டிப்பாக மோட்டிவேட் ஆவாங்க. சரிங்க. ட்ராக் யுவர் டீம் ப்ராக்ரஸ் அண்ட் லேர்ன் கம்பெனி அப்டேட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. நீங்கள் வந்து அடிக்கடி உங்கள் டீம் கூட டச்சிலே இருக்கணுங்க. கீழே இருக்க டவுன்லைன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன உங்கள் சைட்லேருந்து என்ன பெஸ்ட் எஃபர்ட் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்கலாம், கம்பெனி ஆஃபர் தரது ஒரு சைடு, நீங்கள் என்ன ஆஃபர் உங்கள் சைட்லேருந்து தர முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்தா மட்டும்தான் டீம் வந்து க்ரோ பண்ண முடியுங்க. சரியா? அண்ட் கம்பெனியோட அப்டேட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் என்னன்றது உங்கள் அப்ளைனை வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க, இல்லை உங்கள் டாப் லெவலில் வாங்கிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட டைரக்ட் லிங்க் இருக்குங்க, சிஇஓட டைரக்ட் லிங்க் இருக்குது. ஸோ வி ஆர் கெட்டிங் கான்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் ஃப்ரம் தி லீடர்ஷிப் டீம். சரி, இப்போ இது நம்ம டீம் பற்றியான ஒரு ஹைலைட்ஸுங்க. ஸோ நம்ம டீம் பேர் வந்து பவர் டீம்.
அண்ட் இப்போ எங்கள் டீமில் எதுக்கு நாங்கள் சேரணும் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாப் டீம் இன் இந்தியான்றது லீடர்ஷிப் ஆஃப் மிஸ்டர் செந்தில்குமார், வேறு யாரும் இல்லை, நான் தான் அது. With 3,500 plus people down his network, so consistently achieve managers, coordinators every week for wonderful performance. ஸோ நம்ம இன்றைக்கி டீமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் மேனேஜர்ஸ் இருக்காங்க. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் லாட் ஆஃப் வீக்லி ட்ரைனிங்ஸ் அண்ட் ஹோட்டல் மீட்டிங்ஸ் ஏலகிரியில் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருந்தோம். அண்ட் ரூம் கவுன்சிலிங்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவ் பீப்புள் இன் டீம் ஃப்ரம் அரௌண்ட் 12 ஸ்டேட்ஸ் அண்ட் 4 countries இன் மை டீம். ஸோ பெரிய நெட்ஒர்க் இருக்குங்க. அண்ட் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் வந்துட்டுருக்காங்க. ஸோ டூல் சப்போர்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌச்சர்ஸ், பேம்ப்ளெட்ஸ் அண்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் ஹேவ் டைரக்ட் லிங்க் வித் கம்பெனி CEO அண்ட் டாப் மேனேஜ்மெண்ட் டீம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திங்க் வெல் அண்ட் டேக் அ வைஸ் டிசிஷன் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் மை எண்ட், என்னோட மெசேஜ். ஸோ நத்திங் மோர் தென் திஸ். இந்த 35 minutes வீடியோ வந்து தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும். ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பெரிய லெவலில் வந்து கொண்டு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ, சிந்து. ஸோ இந்த பேக் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வில் பி கெட்டிங் இன் எவ்ரிடே டெய்லி நியூஸ். என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்து கம்பெனியில் பண்ணுறாங்களோ, என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் கம்பெனியில் தராங்கன்றது யூ கேன் கெட் இட் இன் த பேக் ஆஃபீஸ். So till now, signing off from you friends. Take care. Bye bye.